அன்றுக்குரியவர்களே, நமக்கு ஞாபகம் இருக்கும்படி நினைக்கின்றேன். குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடிய பொழுது உங்களிடம் நான் சொன்னேன், நாம் ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ஒரு வார புனித பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம், புனித வாரத்தில் என்று நான் சொன்னேன். அதன் முதல் நாளிலே இந்த குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி நாம் எருசலேம் நோக்கிய அந்த எருசலேம் பயணத்தை நாம் தொடங்கினோம். அது விண்ணக எருசலேமின் அடையாளமாக இருப்பதாகவும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது இன்னொரு பயணம், அது இயேசுனுடைய அன்பின் பயணம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்ட அன்பின் அளவை, அகலத்தை, நீளத்தை, ஆழத்தை நமக்கு இந்த விழா எடுத்துரைப்பதாக நான் பார்க்கின்றேன். முதலில் இயேசுவின் அன்பு கொண்டாட்டத்திலே இந்த அன்பின் அடையாளமாக நமக்கு அவர் கொடுப்பது, தாம் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய அன்பு இவ்வளவு என்பதை தன்னுடைய திருத்தூதர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதற்கு பின் இந்த உலகமே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இரு நிகழ்வுகளை இதிலே செய்கின்றார். ஒன்று, தன்னுடைய நினைவாக, தன்னுடைய அன்பின் நினைவு கொண்டாட்டமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் கொடுக்கின்ற அந்த நற்கருணை விழா. இந்த நற்கருணை விழாவை கொண்டாடுவதன் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளும் விதமாக இதை நமக்கு தினமும் கொண்டாடி அந்த நற்கருணை வழங்குகின்ற குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளாக அந்த குருக்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு இது தெரிவிக்கின்ற விதமாக, இவர்கள் பணியாளர்கள், பணிவிடை புரிபவர்கள், அடுத்தவருடைய பாதங்களை கழுவ வேண்டியவர்கள் என்பதாக இந்த பாதம் கழுவும் சடங்கை நாம் கொண்டாடுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முன்பாக இந்த பாஸ்கா உணவை உண்பதற்காக, தன்னுடைய சீடர்களோடு அதை உண்பதற்காக மிக மிக ஆவலாய் இருப்பதை அவர் சொல்லுகின்றார். நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருக்கிறேன் என்று லூக்கா நற்செய்தியிலே அவர் நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். எனவே தன் அன்பின் நினைவாக இந்த அப்பத்தை எடுத்து தன்னுடைய உடலாகவும், இந்த ரசத்தை எடுத்து தன்னுடைய இரத்தமாகவும் நமக்கு கொடுத்து நினைவாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அன்பின் பயணம் என்பது 3 வகை நிலைகளில் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. முதலாவதாக, இந்த அன்பின் பயணத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுனுடைய இந்த உணவு செயலிலே அவர் வெளிக்காட்டுவதை பார்க்கின்றோம். அதன் முதல் செய்தியாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு தாழ்ச்சியின், கனிவு, இரக்கத்தின் செயலாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வரலாற்றிலே, மானுட வரலாற்றிலே எந்த ஒரு அரசனோ எந்த ஒரு தலைவனோ தன்னுடைய தொண்டர்களுடைய, தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினான் என்பது வரலாற்றில் இடமே கிடையாது. ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை, ஆச்சரியத்தை, அதிர்ச்சியை நமக்கு கொடுக்கின்றார். அதுதான், போதகராக, தலைவராக இருந்த அவர், எல்லோராலும் மெஸ்ஸியா என்று அழைக்கப்பட்ட அவர், இறைமகன் என்று சொல்லப்பட்ட அவர், இந்த உணவிலே தான் அன்பு செய்த இந்த சீடருடைய பாதங்களை அவர் கழுவுகிறார் என்று சொன்னால், தன்னையே முழுமையாக அவர் தாழ்த்தி கொண்டார். அவர்கள் மீது கனிவு கொண்டார், அவர் மீது இரக்கம் கொண்டார். எனவே அவர் தன்னுடைய நிலையிலிருந்து விட்டுவிட்டு அங்கே அவர்கள் முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். அதனால்தான் பவுலடியார்
பிலிப்பியர்கள் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 6 to 10 வரை அவர் சொல்லுகின்றார். கடவுள் வடிவில் விளங்கி அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. Though he was a God, he didn't cling to the godship or the godliness. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க விரும்பாமல் தம்மையே வெறுமையாக்கி he emptied himself, அடிமையின் வடிவை ஏற்று he became a slave, மனிதருக்கு ஒப்பான், he became one among us. மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். He humbled himself. Though he was a Messiah, he humbled himself in front of his own disciples. எந்த தலைவன், எந்த அரசன் இப்படி செய்திருப்பான்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எல்லா தலைவர்களும், நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் நம்மை ஆட்டி படைக்கவும் நம்மை நசுக்கவுமே அவர்கள் இன்றைக்கு தலைவர்களாக உருவாகி கொண்டிருக்கின்றார். ஆனால் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மை அன்பு செய்ததன் அடையாளமாக தன்னை அவர் தாழ்த்தி கொள்ளுகின்றார். தன்னுடைய சீடர்கள் முன்பாக அவர் மீது கனிவு கொள்ளுகின்றார், அவர் மீது இரக்கம் கொள்ளுகின்றார். எனவே அவர் தன்னை அடிமையாக்கி கொள்ளுகின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விழாவின் உட்பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த விழாவின் அருளையும் பெருமையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவரும் இறைவன் முன்னால் தாழ்ச்சுடையவர்களாக வாழ வேண்டும். அன்னை மரியாள் என்ன சொன்னால், இதோ உமது அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டார். எனவேதான் கடவுள் அவரை உயர்த்தினார். அதே போல அந்த 2ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் பிலிப்பியர் திருப்பதி சொல்லுகிற இறுதியிலே, ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழோர் அனைவரும் அவர் முன்னால் மண்டியிடுவர். ஏனென்றால் கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். எனவே இந்த உலகத்தில் யாரெல்லாம் மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக, மக்கள் வாழ்வுக்காக தங்களையே தாழ்த்தி கொள்ளுகின்றார்களோ அவர் அனைவரும் மிக மிக மேலாக உயர்த்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுனுடைய பாஸ்கா விழா, இந்த இறுதி உணவு விழா, இந்த அன்பின் விழா, இந்த அன்பின் பயணம் நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தி, நாம் அனைவரும் இறைவன் முன்னால் தாழ்ச்சுள்ளவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற 2வது கருத்தாக, தாழ்த்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு பணிவிடைக்காரராக, ஒரு அடிமையாக தன்னை அவர் மாற்றிக்கொள்கின்றார். எனவே பணிவிடை செய்வதற்காக ஒரு பணியாளராக தன்னை மாற்றிக்கொள்கின்றார். இயேசு பலமுறை தான் போதித்து அந்த மக்களுக்கு சொன்ன ஒரு சொல், மனுமகன் உங்களுள் முதன்மையாக இருக்க விரும்புபவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பிற்கு ஈடாக தாம் உயிரை கொடுப்பதும் வந்தார் என்று லூக்கா 20:27-28 நாம் பார்க்கின்றோம். எனவே மனுமகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு புரிய வந்திருக்கிறார். பணிவிடை பெறவல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாக அடித்து சொன்னார். ஏனென்றால் தன்னுடைய சீடர்கள் தான் போதித்த அந்த போதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே, நீரா என் பாதங்களை கழுவுவது உனக்கு இப்பொழுது தெரியாது. ஆண்டவர் சொல்லி நமக்கு இன்னும் இன்று வரை நமக்கு அது என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணிவிடை பெறவல்ல, பணிவிடை புரிய வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை கூட இருந்து கேட்ட அந்த திருத்துதல் புரிந்து கொள்ளவில்லை.
தங்களுக்குள் யார் பெரியவன் என்று அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு அவர்களை அழைத்து, இந்த சிறிய குழந்தையைப் போல் நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்பின் விழா, இந்த அன்பின் பயணத்திலே நாம் அனைவரும் பணிவிடைக்காரர்களாக மாற வேண்டும். பிறருக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கு, கணவனுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நான் முதலாளி, நீ தொழிலாளி என்று சொல்லி நாம் அடுத்தவரை பணி செய்ய நிர்பந்திக்க முடியாது. இன்னொரு இடத்திலே பார்க்கின்றோம், இந்த செபதேயுவின் மக்கள் இருவர், யாக்கோபு, யோவான், இருவரும் அவருடைய தாய் வந்து என்ன கேட்கின்றார்கள்? நீர் அரசுரிமையோடு வருகின்ற பொழுது, ஆட்சியுரிமையோடு வருகின்ற பொழுது, ஒரு வலப்பக்கமும் இன்னொரு இடப்பக்கமும் அமர நீர் அருள் புரியும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் சொல்லி, கேட்பது உனக்கு என்னவென்று தெரியாது. நான் குடிக்கும் திராட்சை ரசம் நீங்கள் குடிக்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அவள் சாதாரண ரசம் என்று நினைத்து கொண்டு முடியும் என்று சொன்னாள். ஆனால் ஆண்டவர் சொன்னது இயேசுனுடைய இந்த பாடுகள். இந்த பாடலில் நாம் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இயேசு செய்தது போல நாமும் பணிவிடைக்காரர்களாக மாற வேண்டும். எனவேதான் இந்த சீடர்கள் இன்னும் தன்னுடைய போதனையை, தன்னுடைய இறை ஆட்சி தத்துவத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கின்றார். தாம் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய மேலுடைகளை களைந்துவிட்டு அடிமையாகிய தன்னை வடிவமாக ஏற்றுக்கொண்டு இடுப்பிலை கச்சையை கட்டி கொண்டு குனிந்து அவருடைய பாதங்களை கழுவுகின்றார். அன்புக்குரிய, இதுதான் பணிவிடை. ஆண்டவர் இறுதியாக நமக்கு செய்து காட்டிய இந்த அற்புதமான செயல். உங்கள் போதகன் நான் என்று சொன்னால், உங்களுடைய ஆசிரியர் நான் என்று சொன்னால், உங்களுடைய குரு நான் என்று சொன்னால், நான் செய்ததை போல் நீங்களும் செய்யுங்கள். ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பாதங்களை என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளிலே நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த அன்பு பயணத்திலே, இந்த அன்பின் விழாவிலே நாம் அனைவரும் பணியாளர்களாக மாற வேண்டும். அதற்கு அடிமையின் வடிவம் ஏற்க வேண்டும். அதைத்தான் அந்த பிலிப்பியர் திருமுகத்தில் சொன்னார், அடிமையின் வடிவை ஏற்று. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானாக வந்திருக்கும் பராபரம் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பு செய்கின்ற அந்த நிலை எனக்கு வந்துவிட்டால் நான் எதிர்பார்க்கின்ற இன்பங்கள், நான் எதிர்பார்க்கின்ற அந்த மோட்ச நிலைகள் எனக்கு வந்து சேரும் என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்பின் செயல்களாகிய அடுத்தவருடைய தேவைகளை நாம் கரைந்து அடுத்த தேவைகளை நாம் நம்மையே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பணிவிடைக்காரர்களாக அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுவருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று அப்பர் பாடுகின்றார். இந்த உலகத்தில் நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எல்லா உயிர்களையும் நான் அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நான் அடுத்தவருடைய தேவைகளிலே நான் என்னையே கரைத்து கொள்ள வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். பணிவிடை செய்யவில்லை என்று சொன்னால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய வீட்டிலே, என்னுடைய ராஜ்யத்திலே, என்னுடைய இறை ஆட்சியிலே உனக்கு பங்கு கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இந்த இரண்டாவது தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும். இந்த அன்பின் பயணத்திலே, இந்த அன்பின் விழாவிலே ஆண்டவர் சொல்வது, முதலில் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அடுத்ததாக நம்மை பணிவிடைக்காரர்களாக, அடுத்தவரை உதவி செய்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக, இப்படி மாறுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், என் கட்டளைகளை, அன்பின் கட்டளைகளில் கடைபிடிக்க வேண்டும். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். மீண்டும் சொல்லுகின்றார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நண்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய களியாட்டத்திலும் அவருடைய இன்பத்திலும் அவனுடைய விருந்தில் நாம் கலந்து கொண்டு விடுகிறோம் ஒழிய அவனுடைய துன்பங்களிலே, அவனுடைய வேதனைகளிலே, அவனுடைய சோதனைகளிலே நாம் உடன் இருப்பது கிடையாது. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள் சொல்றார் பாருங்க. ஆண்டவருடைய இந்த புதிய கட்டளை,
நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற இந்த புதிய கட்டளையை ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் இதையெல்லாம் செய்தீர் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய நண்பர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், நீங்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த அன்பின் கட்டளையை ஏற்றுதான் இந்த உலகமே இன்றைக்கு சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த அன்பை தொலைத்தவர்களாக வாழ்வதனால்தான் இன்றைக்கு குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சிதறல்கள், குடும்பத்தில் அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அங்கு நாம் அன்பு என்ற தத்துவத்தை மறந்து விடுகின்றோம். அடுத்தவருக்கு பணிவிட செய்யவும், அடுத்தவரை நம்மை போல ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயங்குகின்றோம். நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இறுதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த இரா உணவு விழா, இந்த பாஸ்கா விழா 2 பக்கமாக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது இயேசுனுடைய அந்த பணிவிடை செயல், பாதம் கழுவும் செயல், தன்னையே தாழ்த்தி கொள்கின்ற, பிறருக்காக தன்னையே இழக்கின்ற, நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லுகின்ற அந்த முதல் பகுதியை நாம் பார்த்தோம். 2வது பகுதி, ஆண்டவர் இயேசு பகிர்வை நமக்கு கொடுக்கின்றார். இந்த பகிர்வு என்பது என்ன? தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு பிடைத்து கொடுத்தார், பிட்டு கொடுத்தார், உடைத்து கொடுத்தார். அதுதான் நற்கருணை. இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் இதை நமக்கு அன்பின் நினைவு சின்னமாக கொடுத்திருக்கிறார். இதுதான் நற்கருணை. இந்த நற்கருணையை கொண்டாடுகின்றவர்கள் குருக்கள். இந்த குருக்களோடு இணைந்து பணியாற்றுகின்றவர்கள் இறைமக்களாகிய நாம் அனைவரும். நம்முடைய திருத்தந்தை இன்றைக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார், 3000 ஆண்டு திரு அவை என்பது ஒருங்கிணைந்த திரு அவை, கூட்டொருங்கியக்க திரு அவை, இணைந்து பயணிக்கின்ற திரு அவை. அங்கு திருத்தந்தை, கருதினார்கள், ஆயர்கள், குருக்கள் என்பது அல்ல. எல்லோரும் ஒரே நிலையிலே ஒரே தளத்திலே பயணம் செய்கின்ற மக்கள் நாம். ஏனென்றால் பேதுரு சொல்லுகின்றார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், குருகுலத்தின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் நீங்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் படி. 1 பேதுரு 2:9 சொல்லுகின்றார். எனவே இந்த குருத்துவ என்ற இந்த அருளடையாளத்திலே பணி குருத்துவம், பொது குருத்துவம் என்று சொல்லுகின்றமே, அனைவருமே பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். அனைவருமே இந்த இயேசுனுடைய இறை ஆட்சி தத்துவத்தை பிறரோடு போதிக்கின்ற அந்த கடமையை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவேதான் திருத்தந்தை சொன்னார், இனி உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இருப்பவன் இல்லாதவன், அல்லது திருவாவையிலே உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர் கடையில் இருக்கின்றதெல்லாம் அல்ல. திருத்தந்தை முதல் சிறுவன் வரை அந்த படத்தில் நமக்கு போட்டிருக்கின்றதே, எல்லோரும் ஒரே தளத்தில் இணைந்து பயணிக்கின்ற திருவை. அப்படி என்றால் இந்த குருத்துவத்திலே, இந்த நற்கருணை பலியிலே, அதை கொண்டாடுவதிலே நாம் அனைவரும் ஒரே தளத்திலே பயணிக்கின்றோம். அதுதான் 3000வது ஆண்டின் தத்துவம், அதுதான் லட்சியம் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய இந்த இராவுணவை கொண்டாடுகின்ற வேளையிலே முதல் பகுதியை நாம் பார்த்தோம். நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு பிறருக்கு பணிவிடை செய்யக்கூடிய மக்களாக, இந்த அன்பின் தத்துவத்தை புரிந்து கொண்ட மக்களாக, பிறருக்காக உயிரை கொடுக்கின்ற, உயிரை இழக்கின்ற, நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கின்ற மக்களாக, அவர்களுக்கு பணிவிடை புரிகின்ற மக்களாக நாம் வாழ்வோம். அதே வேளையிலே இதை நமக்கு உச்சகட்டமாக கொடுக்கின்றது நற்கருணை. அந்த நற்கருணையை கொண்டாடுகின்ற குருகுலம், அந்த குருகுலத்திலே பங்கெடுக்கிற நாம் அனைவரும் இணைந்து பயணித்து இந்த 3000வது ஆண்டிலே ஆண்டவர் இயேசு கண்ட இறையாட்சி மண்ணிலே மலர வேண்டும், தலை தோங்கி வளர வேண்டும், அது எல்லோரையும் அழைத்து வருகின்ற ஒரு இறையாட்சியாக அமைய வேண்டும் என்று நமக்கு அறைகோல் விடுக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்வோம். எனவே இன்றைக்கு உங்கள் அனைவரையும் இந்த குருகுலத்திலே, இந்த குருத்துவத்திலே பங்கெடுக்கின்ற இறை மக்களாகி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் இல்லாமல் இந்த குருத்துவத்திற்கு அர்த்தமில்லை.
இறை மக்களாகிய நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த குருத்துவத்திற்கு பொருள் இல்லை. உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவும் உங்களுக்கு இந்த அருளடையாளங்களை வழங்குவதற்காகவும் இந்த பணி குருத்துவமாகிய நாங்கள் இருக்கின்றோம். இந்த குருக்களோடு இணைந்து இந்த பள்ளியை கொண்டாடுவதற்காக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே நாம் அனைவரும் இணைந்து இந்த பள்ளி கொண்டாட்டத்திலே நாம் பங்கேற்க வேண்டும், சேர்ந்து இணைந்து கொண்டாட வேண்டும், சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான கருத்தை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவிடம் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த 3 நாட்களும் அவரோடு இருந்து உடனிருந்து நாம் அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்ப்பிலும் நாம் பங்கெடுப்போம். இது ஒரு அடையாள செயலாக, அடையாள சடங்காக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தை மாற்றுகின்ற, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றுகின்ற ஒரு பயணமாக, இது அன்பின் பயணமாக மாற வேண்டும். அங்கு அன்பை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது அன்புக்குரியவர்களே. எனவே இந்த அன்பின் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே, இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம், நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நாளைய உலகின் விடியலாகவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே, புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம், இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். இயேசுவின் கொள்கைகள் நம்மில் வாழவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இயேசுவின் ஞாயிறாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். புனித வியாழின் தத்துவத்தை இந்த பாடல் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்னொரு இயேசுவாக நாம் வாழ்வோம், மாறுவோம். அதற்கு இந்த விழாக்கள், இந்த சடங்குகள் நமக்கு அருள் புரியும்படியாக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.